ஹாய், இந்த பதிவு என்னத்து கண்டு பார்த்தீங்களா? இன்றைக்கு நாங்கள் முல்லைத்தீவு இருக்கிற மாத்தளன் என்ற இடத்தில் இருக்கும் பிரைமரி ஸ்கூல் பிள்ளைகளுக்கு லண்டனில் இருந்து உதவி செய்த டிஷாக்கு இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் நடக்குது. அவாட பேரை சொல்லி அவங்க தந்த காசுலையும் சுவிஸில் இருந்து ஆதிராட பேரை சொல்லி ஆதிராட அம்மா தந்த காசையும் சேர்த்து 1,00,000 ரூபாய்க்கு பெறுமதியான ஸ்கூல் புத்தக பேக்கும் கொப்பி, பென்சில், பேனா, ரப்பர்னு அந்த தேவையான பொருட்கள் எல்லாம் வேண்டி இன்றைக்கு 30 பிள்ளைகளுக்கு நாங்கள் வழங்கினாங்கள். அன்றைக்குல சந்தோஷமாக இருக்குது. நான் இல்லை, அவங்களோட பணத்தில் என் மூலமாக இலங்கையில் இருக்கிற ஒரு டீச்சர்கிட்ட உதவியோட ஒரு ஸ்கூலுக்கு இதில் கணக்க பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறோம். நாங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ் மேரோட தொடர்பு கொண்டு, அந்த மாத்தளன் ஸ்கூல் டீச்சர்ஸ் மேரோட தொடர்பு கொண்டு அவங்கள் மூலமாகத்தான் நாங்கள் நாங்கள் சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி அந்த சின்ன பிள்ளைகள முகத்தில் அதை வேண்டைக்குள்ள பார்க்கணும், நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு. அதோட டிஷாட அம்மா ஆசைப்பட்டவா இன்றைக்கு தன் பிள்ளைன்ற ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ன்றபடி அவங்களுக்கு ஏதாச்சும் சாப்பாடு சாமான் கொடுக்கணுமென்று தான் முதல் யோசித்தது. பிறகு நான் ஸ்கூல் பேக்கள் தேவைப்பட்டபடியாக அதை கொடுப்போம்ட்டு முடிவெடுத்த நாங்கள். அப்போ அவாட ஆசையும் நிறைவேறணுமென்றதுக்காண்டி அந்த பிள்ளைகளுக்கு கேக்கும் வேண்டி கொடுத்து மயிலவும் கொடுத்து அந்த பிள்ளைகள் அதை பார்க்கல அந்த டைம் அந்த பிள்ளைகளோட முகத்தில் சின்ன சின்ன பிள்ளைகள் தானே சந்தோஷத்தை பார்க்கணும். நாங்கள் அதை பார்க்கலே ஆசையாக இருந்துச்சு. திருப்பி பார்த்து நான் அவையோட சிரிப்பு, அவை வெயிட் பண்ணி நம்ம அந்த ஸ்கூல் பேக் வேண்டிக்கல சின்ன பிள்ளைகள் எல்லாம் வெயிட் பண்ணிக்கல. அடுத்தது நான் எனக்கு அந்த கையை நெட்டிக்கொண்டு நிற்கல பார்க்கல எல்லாம் உண்மையிலேயே சரியான ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த கொடுத்தது நாங்கள் கொடுக்குறது தேவையான பொருட்களாக இருக்கணும். நாங்கள் கொடுக்குற ஆட்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அந்த ஆட்களுக்கு என்னத்தை கொடுக்குறோம்னு சொல்லி அந்த விதத்தில் உண்மையிலே எனக்கு அந்த வீடியோக்குள்ளே பார்க்கல சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ டிஷா அண்ட் ஆதிரா, உங்களோட நல்ல உள்ளத்துக்கு நன்றி. இதுக்கு உதவி செஞ்ச ஸ்ரீலங்காவில் இருக்க டீச்சருக்கும் நன்றி. உண்மையிலேயே இந்த பிள்ளைகளோட முகத்தை பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவைக்கு தேவையான பொருட்களை தேவையான நேரத்தில் கொடுத்துருக்கிற மண்டைக்கில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மனசுக்கும் நிறைவாக இருக்குது. நன்றி.